எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாம் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒரு ஃப்ரெஷராக இருந்து ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளார வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னோடய ஃபஸ்ட் வீடியோ கார்டில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த காலேஜ் வந்து எப்படி ஜாப் வாங்குறது அப்படின்னு சொல்கிற வீடியோவும் வந்து ஐகார்டில் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஐடி கம்பெனிக்குள்ளார வரலாம் அப்படின்ற ஒரு வீடியோ பதிவு வந்து ஐகார்டில் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. உங்களோட கேள்விகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இல்லைன்னா அந்த கேள்விகளுக்கு உண்டான பதிலாக ஒரு வீடியோ மூலமாக நான் உங்களை சந்திப்பேன். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஒரு ஐடி கம்பெனியில் என்னென்ன ப்ரொஃபைல்ஸ் இருக்கும், நிறையா இருக்குது, நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ப்ரொஃபைல்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் வர வீடியோஸ் எல்லாம் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகே, வெல்கம் பேக் டு த சேனல். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஐடி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்குங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வந்து ரொம்ப கோர் ரோலை வந்து ப்ளே பண்ணும். ஓகேங்களா, அந்த கோர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர பாயிண்ட்ல நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னு. நவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னா யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலோ, ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலோ, இல்லை ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷனில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறீங்கனாலோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து ஃபங்க்ஷனலாக ஒர்க் பண்ண வைக்கிறவங்க. லாகின் பேஜ் எடுத்துட்டிங்கன்னா யூசர் நேம் ஆர் இமெயில் ஐடியை என்டர் பண்ணுவீங்க, பாஸ்வேர்டு என்டர் பண்ணுவீங்க, அது கீழே சப்மிட் பண்ணுவீங்க. அதுக்கு அந்த பேஜை டிசைன் பண்ணி அதை ஃபங்க்ஷனாலிட்டியாக டெவலப் பண்ணுறவங்க பேர் தான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ். இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸில் என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஜாவா ஸ்கிரிப்ட், ஜேக்வரி, ஓகேங்களா, அடுத்தது ஆங்குலர் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ், ரியாக்ட் ஜேஎஸ், இந்த மாதிரி ஒரு டெக் ஸ்கில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பேர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்க முடியும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து வெப்சைட் டிசைனிங் பண்ண முடியும், என்னாலையும் டிசைன் பண்ண முடியும், என்னால் இந்த டெக்னாலஜி ஸ்கில்ஸை வச்சு டெவலப்மெண்ட்டும் பண்ண முடியும்னு தெரிஞ்சுன்னா ரெண்டு பொசிஷனும் வந்து யூஏ யூஎக்ஸ் டிசைனரும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்குள்ளே வந்துடுவாங்க. நான் என்னால் வந்து இந்த பேஜை வந்து டிசைன் பண்ண முடியும், இந்த ஒரு விசார்ட் ஃபார்மை டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பொசிஷனுக்கு ஆப்டாக இருப்பாங்க. ஸோ டெக்னாலஜி ஸ்கில்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம மொபைலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அது செக் அவுட்டுக்குள்ளே கார்ட்டுக்குள்ளே போகும். அந்த கார்ட்டுக்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு, க்ரைட்டீரியா, இதெல்லாமே பெருசு. ஸோ அந்த டிசைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட்லேயும் பண்ண முடியும், iOS ஆப்லேயும் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னாலஜி ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்க முடியும். நவ் அடுத்தது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் டெவலப்பர். ஸோ பேக் அண்ட் டெவலப்பர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் பேக் அண்டில் வேலிடேட் பண்ணி ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ பேக் அண்ட் டெவலப்பரில் ரெண்டு ரோல் ப்ளே பண்ணோம். இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கி அந்த ரெக்கார்டை வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுவாங்க, இல்லை டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு சொல்லி டிபி டீம் வந்து தனியாக இருப்பாங்க ஒரு சில கம்பெனியில். பட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஸ்மால் ஸ்கேல் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூடிங் நிறைய எம்என்சி கம்பெனிலையும் வந்து பார்த்திங்கன்னா பேக் அண்ட் டெவலப்பரே டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ பேக் அண்ட் டெவலப்பராக இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு .NET. நான் வந்து ஒரு .NET டெவலப்பர் தான். ஓகேங்களா, நான் வந்து ஒரு .NET டெவலப்பர். ஸோ .NET, ஜாவா, பைத்தான், ஓகேங்களா. அடுத்தது வந்து PHP, ரூபி ஆன் ரெயில்ஸ், ஹடூப், பிக் டேட்டா சயின்டிஸ்ட், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெக்னாலஜி ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க இன்ஃபர்மேஷன் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்லேருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கி பேக் ஹேண்டில் ஸ்டோர் பண்ணுறாங்க. பேக் ஹேண்ட்லேருந்து டேட்டாஸ் ரிட்ரீவ் பண்ணி ஃப்ரண்ட் ஹேண்டில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இவங்க தான் பேக் அண்ட் டெவலப்பர். நவ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னு வைங்களேன்.
ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா நான் ஒரு டெவலப்பர், என்னாலையுமே டிசைன் பண்ண முடியும், ஃப்ரண்ட் அண்ட் பேஜை கிரியேட் பண்ணி டிசைன் பண்ண முடியும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நானே வாங்கி என்னோட டேட்டாபேஸில் வேலிடேட் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் ப்ளஸ் பேக் அண்ட் டெவலப்பர் ஈக்குவல் டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். புரியுதுங்களா? இந்த 2 ஸ்கில்லு இருந்துச்சுன்னா பயங்கரமான ஒரு சேலரி வந்து ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நல்லாவே கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி ஸ்கில்ஸும் உங்ககிட்ட இருக்குது, பேக் அண்ட் டெக்னாலஜி ஸ்கில் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹை பெய்டு சேலரிஸ்குள்ளார நீங்கள் ஃபியூச்சரில் வர முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஐடி ஜாப்ல என்னென்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவாங்க, அப்புறம் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், ஐஓஎஸ் அப்ளிகேஷன், விண்டோஸ் அப்ளிகேஷன். ஸோ இந்த 4 அப்ளிகேஷனுமே டெவலப் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமேசான் இஸ் ஏ வெப்சைட், ஃப்ளிப்கார்ட் இஸ் ஏ வெப்சைட். ஓகேங்களா? அடுத்தது இன்னும் நிறையா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஐடி ரிலேட்டட் அப்ளிகேஷன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் மேஜராக ரோல் பண்ணும். அதில் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் தியரி இருக்கும் உள்ள. அதோட பர்டிகுலர் வெப்சைட் கான்செப்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறு என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் டெவலப்பர்ஸ். ஓகேங்களா? கேம் டெவலப்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் C++ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நோக்கியா கம்பெனியில் இப்போ வரைக்கும் C++ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு குட் C++ டெவலப்பராக இருந்தீங்கன்னா நோக்கியா கம்பெனியில் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்னும் நிறைய கேமிங் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அடுத்தது ஹெல்ப் டெஸ்க் ஜாப்ஸ். ஹெல்ப் டெஸ்க் ஜாப்ஸ்னால் வந்து ஐடி கம்பெனியில் இருக்கிற ஹெல்ப் டெஸ்க் எம்ப்ளாயர்ஸ் வந்து குறிக்கப்படும். அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அது டிஃப்ரெண்ட் டெசிக்னேஷன்ஸில் ஒவ்வொரு கம்பெனியில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஐடி அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஐடி ஜாப் டைட்டிலில் இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் மெயின்டெனன்ஸ் டீம் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. சர்வர் மெயின்டெனன்ஸ்னால் இப்போது நான் வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கேன், ஒரு வெப்சைட் எடுத்துக்கலாமே. அந்த வெப்சைட் வந்து நீங்கள் போய் ஒரு ப்ரௌசரில் போய் so&so.com அப்படின்னு சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட டொமைன் வந்து ஒரு சர்வரில் ஹோஸ்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அந்த சர்வரை மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த சர்வரை மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ சர்வர் மெயின்டெனன்ஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் அவங்க எல்லாமே வருவாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்னால் இப்போ ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே இருக்கிற நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையுமே செக்யூர்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் க்ரைட்டீரியாக்குள்ளே வருவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அப்படிம்பாங்க. ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ்னால் இப்போ கம்பெனியில் இருக்கிற லேப்டாப் ஸ்பெசிஃபிகேஷன் இஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என் லேப்டாப் வந்து ஒர்க் ஆகலை, விண்டோஸே ஸ்டார்ட் ஆகலை, என் லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் போயிடுச்சு, என் லேப்டாப்பில் இன்டர்நெட் ஒர்க் ஆகலை, என் லேப்டாப்பில் இந்தந்த இஷ்யூ இருக்குது, லேப்டாப்பில் இஷ்யூ இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணக்கூடியவங்க தான் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ்னால் அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்து பதிவு செய்யப்படும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ இந்த எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஜாப் டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்கட் டு சே ஒன் திங். ஸோ இன்னொரு ப்ரொஃபைல் இருக்காங்க, பிஸ்னஸ் அனலிஸ்ட். ஸோ எம்பிஏ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஏஓ வரலாம், அது நான் சொல்ல மறந்துட்டேன் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படிம்பாங்க பிஏ. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஓனர்ஸ், ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ் அப்படிம்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு உண்டான காம்படிட்டர்ஸை வந்து வச்சு இவங்க ஒரு ப்ராடக்டில் இருக்க ஒரு ஃபியூச்சர் டெவலப் பண்ணுவாங்க. அந்த ஃபியூச்சரை வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக சேல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராடக்டை வந்து டிசைன் பண்ணுவாங்க. அவங்க தான் டிசைனர்ஸ், ப்ராடக்ட் டிசைனர்ஸ். இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் கொடுக்குறவங்களே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட், ப்ராடக்ட் ஓனர்ஸ் அப்படிம்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமரோட நீட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷனில் ஒரு ரெக்யர்மெண்ட் டிசைன் பண்ணி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. யார்கிட்ட? ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், இவங்ககிட்ட எல்லாம் கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டர்ஸ், மேனுவல் டெஸ்டர்ஸ், ஆட்டோமேஷன் டெஸ்டர்ஸ். ஸோ இது எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஜாப் டைட்டில்ஸ்குள்ளே வருவாங்க. டெசிக்னேஷன்ஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெசிக்னேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டெசிக்னேஷன்ஸ் வந்து நம்ம ஃபியூச்சரில் ஒரு வீடியோவாக பார்க்கலாம். அதில் வந்து பெருசாலாம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் டெசிக்னேஷன் மேட்டர்ஸ். ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டெசிக்னேஷன் தேவைப்படாது. பட் ஃபியூச்சரில் போகணுன்னா ஒரு சில டெசிக்னேஷன் தேவைப்படும். ஆனால் அந்த டெசிக்னேஷன் உண்டான குவாலிஃபிகேஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஐடி ஜாப்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கேள்விகளை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை அண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இல்லைன்னா அதே கேள்விகளை ஒரு வீடியோவாக உங்கள் முன்னாடி வந்து நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சு மக்களே. டேக் கேர், பாய், see you soon. சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோங்க. ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் ப்ளீஸ் டோன்ட் டூ. அதை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பாய்.